அனைவரும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பாமக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற 10 தொகுதிகள் எவை என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த 10 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலும் வெளியாகி இருக்கிறது. அதை இந்த காணொலியில் முழுமையாக பார்ப்போம். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. அதில் முதலாவதாக காஞ்சிபுரம் தனி தொகுதி. இதற்கு முன்பு நாம் பார்த்த அத்தனை உத்தேச தொகுதிகளிலும் காஞ்சிபுரம் இடம்பெறவே இல்லை. ஆனால் இறுதி பட்டியலில் காஞ்சிபுரம் இடம்பெற்றிருக்கிறது. சிதம்பரம் தனி தொகுதியை பிஜேபி எடுத்துக்கொண்டு காஞ்சிபுரம் தொகுதியை பாமகவிற்கு கொடுத்திருக்கிறது. காஞ்சிபுரம் தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட இருப்பவர் ஜோதி வெங்கடேசன் அவர்கள். காஞ்சிபுரம் தனி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட இருக்கின்ற வேட்பாளர் திருமதி ஜோதி வெங்கடேசன் அவர்கள். அடுத்ததாக விழுப்புரம் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக கூட்டணியில் அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இன்னும் வேட்பாளர் யார் என்று முடிவாகாத நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தொகுதியில் போட்டியிட இருக்கிறது. விழுப்புரம் தொகுதியில கடந்த முறை போட்டியிட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ரவிக்குமார் அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வடிவேல் ராவணன் அவர்களும் தான் போட்டியிட்டார்கள். அதில் ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை மீண்டும் விசிக பாமக நேரடியாக மோதுகிறது விழுப்புரம் தொகுதியில. இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட இருப்பவர் கால்பந்தாட்ட வீரர் முரளி சங்கர் அவர்கள் சொந்த மாவட்டம் தர்மபுரியாக இருந்தாலும் ஏற்கனவே சட்டமன்றத்தில் 2 முறை போட்டியிட்டு இருக்கிறார். ஏற்கனவே பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியிலும் போட்டியிட்டவர். கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்தவாசி தொகுதியில் போட்டியிட்டவர் முரளி சங்கர். வந்தவாசி தொகுதியில் போட்டியிட்ட முரளி சங்கர் அவர்கள் திமுக வேட்பாளருக்கு கடுமையான போட்டியை கொடுத்தார் என்பது நினைவிருக்கும். அடுத்ததாக கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி களம் காணுகிறது. கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட இருப்பவர் தேவதாஸ் அவர்கள். இவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். இவர் ஏற்கனவே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தவர். அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். இப்பொழுது கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தேவதாஸ் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே பல காணொளிகள் போட்டிருந்தோம். வழக்கறிஞர் பாலு அவர்கள் தான் கடலூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று பேசப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் என்ன ஆனது என்று தெரியவில்லை. கடலூர் தொகுதியில டாக்டர் தமிழரசி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. டாக்டர் தமிழரசி அவர்கள் கடலூர் தொகுதியில போட்டியிடுவது உறுதி என்றே கூறப்படுகிறது. பார்ப்போம். அடுத்ததாக மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் டெல்டா பகுதியில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு தொகுதி. இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட இருப்பவர் மா.க. ஸ்டாலின். இவர் ஆடுதுறை பேரூராட்சியின் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு இந்த முறை பாராளுமன்றத்தில் போட்டியிடும் வாய்ப்பை மருத்துவர் ஐயா அவர்கள் வழங்குகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மயிலாடுதுறை தொகுதியில போட்டியிட இருப்பவர் மா.க. ஸ்டாலின். அடுத்ததாக ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. இந்த முறை அந்த இடத்தில் நேரடியாக திமுக களமிறங்குகிறது. இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள் போட்டியிட இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள் ஆரணி தொகுதியில போட்டியிடுவது உறுதி என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கணேஷ்குமாரை தெரியாத நபர்கள் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக திகழும் ஆரணி தொகுதியில கணேஷ்குமாரை தெரியாத பாட்டாளி மக்கள் கட்சியின் சொந்தங்களும் இருக்க முடியாது. அந்த தொகுதி வாழ் மக்கள் அனைவருக்குமே மிகவும் பரிச்சயமான கணேஷ்குமார் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மத்தியில ஒரு ஹீரோவாக பார்க்கப்படுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கணேஷ்குமார் ஆரணி தொகுதியில போட்டியிடுவதால ஆரணி தொகுதியில பாமகவின் வெற்றி உறுதி என்றே சொல்லப்படுகிறது.
அடுத்ததாக அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில இந்த முறை போட்டியிட இருப்பவர் வழக்கறிஞர் பாலு என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஏகே மூர்த்தி அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகையால அரக்கோணம் தொகுதியில வழக்கறிஞர் பாலு அல்லது அரக்கோணம் மாவட்ட செயலாளராக இருக்கின்ற சரவணன், வழக்கறிஞர் சரவணன், இந்த இருவரில் ஒருவருக்கு அரக்கோணத்தில் வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இந்த இருவருக்கான ரேஸ்ல முந்துபவர் வழக்கறிஞர் பாலு என்றே சொல்லப்படுகிறது. என்ன நடக்க போகிறது என்பதை இறுதி வேட்பாளர் பட்டியலில் பார்ப்போம். அடுத்ததாக திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திலகபாமா ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் இப்பொழுது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில திலகபாமா அவர்கள் போட்டியிடுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட இருப்பவர் திலகபாமா அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளரான திலகபாமா அவர்கள் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். ஏற்கனவே கடந்த முறை சட்டமன்றத்தில் தோல்வியுற்று இருந்த திலகபாமா இந்த முறை பாராளுமன்றத்தை வென்றே ஆக வேண்டும் என்று களமிறங்குகிறார். அதே போன்று கடந்த முறை திமுகவிற்கு இருந்த அதிர்ஷ்டம் எல்லாம் இந்த முறை இருப்பதற்கு வாய்ப்பில்லை. 3 ஆண்டு கால ஆட்சியிலேயே திமுகவின் மீது மக்கள் மாபெரும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். திமுகவிற்கு திரும்புகின்ற திசையெல்லாம் எதிர்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று திமுகவின் கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டில் எங்கு இருக்கிறது இல்லை என்ற நிலை கூட தெரியவில்லை. அந்த அளவிற்கு திமுக கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடு இருக்கிறது. திமுகவின் மீது மக்களுக்கு பேரதிர்ச்சி இருப்பதால இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி 2 கட்சிகளும் சேர்ந்து அமைத்திருக்கின்ற இந்த மாபெரும் மெகா கூட்டணி தமிழ்நாட்டில் பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றியை ஈட்டும் என்று மக்களால் பேசப்படுகிறது. அந்த வகையில் திண்டுக்கல் தொகுதியை இந்த முறை திலகபாமா கைப்பற்றுவது உறுதி என்றே சொல்லப்படுகிறது. அடுத்ததாக சேலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட இருப்பவர் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களுடைய புதல்வர் தமிழ்குமரன் தான் சேலம் தொகுதியில் போட்டியிட போகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இவர் பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளியவர் இந்த தமிழ்குமரன் தான். இப்பொழுது சேலம் பாராளுமன்ற தொகுதியில போட்டியிட இருக்கிறார் தமிழ்குமரன். இவர் லைக்கா நிறுவனத்தின் சிஓவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் தமிழ்குமரன் என்றுதான் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அங்கு தமிழ்குமரனுக்கு போட்டியாக அண்ணாதுரையும் இருக்கிறார். அண்ணாதுரை யார் என்றால் ஏற்கனவே 2016 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்ட பொழுது எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தை பிடித்தவர் தான் இந்த அண்ணாதுரை. இந்த அண்ணாதுரை அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இந்த ரேஸில் முந்துபவர் தமிழ்குமரன். அடுத்ததாக தருமபுரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக கருதப்படும் தருமபுரி தொகுதியில இந்த மருத்துவர் அன்புமணி போட்டி இடுவதில்லை என்பது ஏறக்குறைய உறுதி என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் கடைசி நேரத்தில் எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இந்த முறை தருமபுரி தொகுதியில் போட்டியிட இருப்பவர் சௌமியா அன்புமணி என்பது இறுதியாக வெளிவந்த தகவல் நமக்கு கூறுகிறது. ஒருவேளை அன்புமணி போட்டியிடவில்லை என்பது உறுதியானால் தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில சௌமியா அன்புமணி அவர்கள் களம் இறங்குவது உறுதி என்றுதான் சொல்லப்படுகிறது. சௌமியா அன்புமணி அவர்களோ அல்லது மருத்துவர் செந்தில் அவர்களோ இந்த மூவரில் ஒருவர் தருமபுரி தொகுதியின் வேட்பாளர் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மூவரில் தருமபுரி தொகுதியில் யார் நின்றாலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி 100 விழுக்காடு பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தருமபுரி தொகுதியில். இப்பொழுது நாம் பார்த்த 10 தொகுதிகள் இறுதி தொகுதிகள். இந்த இறுதி தொகுதிகளில் இப்பொழுது நாம் பார்த்த வேட்பாளர்களில் ஒரு சில வேட்பாளர்கள் இடம் மாறலாம் அல்லது முகம் மாறலாம். இந்த 2இல் ஒன்று நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தொகுதிகள் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இது இறுதி தொகுதி. ஏனென்றால் இது இறுதி செய்யப்பட்ட தொகுதி பட்டியல். ஆகையால இந்த தொகுதியில் மாற்றம் இல்லை. வேட்பாளர்களில் சிலரில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் மிகவும் விழிப்பாக களத்தில் செயல்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு தேர்தல். 35 ஆண்டுகால பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் வாழ்க்கையில எத்தனையோ தேர்தல்களை நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் 2024 தேர்தல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் எந்த ஒரு தருணத்திலும் பாட்டாளிகளின் வாக்கு சிந்தக்கூடாது, சிதறவும் கூடாது. நமக்கு எதிரிகள் யார் என்பது கண்முன்னே நிற்கிறார்கள். இவர்தான் என்று அடையாளம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. பாட்டாளிகளின் எதிரிகள் தமிழ்நாட்டில், பாட்டாளிகளின் அரசியல் எதிரிகள் தமிழ்நாட்டில் யார் என்பது தெளிவாக நம் முன்னாடி நிற்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டு மிதித்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியை கோட்டையிலே நாட்டுவதற்கு தயாராகுங்கள் அன்பு உறவுகளே. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.